தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் வீட்டில் இருந்த இரட்டை இலை சின்னம் அகற்றப்பட்டது. வெள்ளிக்கிழமையன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தார். இதையடுத்து அவரது காரில் இருந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா படம் அகற்றப்பட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் படம் வைக்கப்பட்டது. இந்நிலையில் பெரியகுளம் தென்கரை தெற்கு அக்ரஹார தெருவில் உள்ள அவரது வீட்டின் கதவில் பொருத்தப்பட்டிருந்த இரட்டை இலை சின்னமும் அகற்றப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள 3000 ஆண்டுகள் பழமையான ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விநாயகர், வள்ளி, தெய்வானை, உடனுரை, சுப்பிரமணிய சுவாமி, கும்பேஸ்வரர், மங்களாம்பிகை என 4 தேர்கள் வீதிகளில் உலா வந்தன. மேளதாளங்கள் முழங்க விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டத்தில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. நாகுடியில் பெரிய மாடு, கரிச்சான் மாடு, தேன் செட்டு என 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட 50க்கும் மேற்பட்ட இரட்டை மாட்டு வண்டிகள் பங்கேற்று எல்லைக்கோட்டை நோக்கி சீறி பாய்ந்தன. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பழைய பொருட்கள் வைத்திருந்த குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கண்ணனூர் மாரியம்மன் கோயில் பகுதியில் ஜாகுபர் அலி என்பவருக்கு சொந்தமான பழைய பிளாஸ்டிக், இரும்பு பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடோனில் எதிர்பாராத விதமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அனுமதியின்றி இயங்கி வந்த மதுபான கூடத்தின் வாசலில் போதையில் இறந்து கிடந்த நபரால் பரபரப்பு நிலவியது. தென்னலக்குடியில் அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வரும் நிலையில் அதே கட்டடத்திலேயே அனுமதியின்றி பார் செயல்பட்டு வந்ததாக தெரிகிறது. அங்கு நடுநிமேலியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் மது அருந்திய நிலையில் அதன் வாசலிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதை அறிந்த அவரது உறவினர்கள் மதுபான கூடத்தை மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் அருகே காலி இடத்தை சுத்தப்படுத்தும் போது வெடிவந்த மலைப்பாம்பால் பரபரப்பு ஏற்பட்டது. கீழக்கொட்டாரத்தில் வசித்து வரும் அந்தோனி பால்ராஜ் என்பவர் தனது காலி மனையை சுத்தம் செய்தபோது 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு புதரில் இருந்து வெளியே வந்துள்ளது. இதையடுத்து நிகழ்விடத்திற்கு சென்ற வனத்துறையினர் மலைப்பாம்பை லாவகமாக பிடித்தனர். விழுப்புரம் வேடம்பட்டு சிறைச்சாலைக்கு அருகே தனியார் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வேடம்பட்டு சிறைச்சாலை அருகே தனியாருக்கு சொந்தமான மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் 5 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தனியார் ஆலையில் காகித கூழ் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி 2 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். புஷ்பத்தூரில் இயங்கி வரும் தனியார் காகித தொழிற்சாலையில் காகித கூழ் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் பீகாரைச் சேர்ந்த நூர் அலாம், ராம்ரோஸ் மஞ்சூரி ஆகிய 2 தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். அப்போது விஷவாயு தாக்கியதில் 2 பேரும் மயங்கிய நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் உயிரிழந்தனர். சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் இருக்கும் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவில் மாசி பிரம்மோற்சவ திருவிழாவையொட்டி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலில் மாசி திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. 4 மாட வீதிகளில் வலம் வந்து தேரை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தியாகேசா, ஒற்றியூரா, ஆரூரா என கோஷத்துடன் வரவேற்றனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி அருகே பைனான்ஸ் நடத்துவதில் நண்பர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் காதலியுடன் எடுத்த புகைப்படத்தை போலியாக சித்தரித்து அனுப்பியதால் காதலன் தற்கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீழச்சமங்கலத்தைச் சேர்ந்த நந்திராயனும் சுபாஷ் என்பவரும் இணைந்து பைனான்ஸ் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதில் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதால் நந்திராயனின் காதலியின் படத்தை மார்பிங் செய்து சுரேஷ் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் மனவேதனை அடைந்த நந்திராயன் தற்கொலை செய்த நிலையில் தலைமறைவாகியுள்ள சுபாஷை காவலர்கள் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் எலக்ட்ரீஷியன் உயிரிழந்தார். சேந்தமங்கலத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் இருசக்கர வாகனத்தில் மயிலாடுதுறைக்கு சென்றார். குளத்துக்குப்பை நோக்கி சென்றபோது அதிவேகமாக எதிரே வந்த சரக்கு வாகனம் மோதியது. இதில் முத்துக்குமார் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். வாகன ஓட்டுநர் பார்த்தசாரதி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். மறைந்த முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லகண்ணுவுக்கு தென்காசியில் அனைத்து கட்சியினர் சார்பில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 25ஆம் தேதி சென்னை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் நல்லகண்ணு உயிரிழந்தார். மாநிலம் முழுவதும் கட்சியினர் பல்வேறு அமைப்பினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே அனைத்து கட்சி சார்பில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டது. விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சை பெறுகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் கடந்த 3 நாட்களாக குடிநீர் வசதி இல்லாமல் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதைத் தொடர்ந்து குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் பழுது நீக்கப்பட்டு நோயாளிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த தாளவாடி மலைப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. முதியனூர் கிராமத்தில் உடல்நலம் குன்றிய நிலையில் படுத்து கிடந்த யானைக்கு 9 நாட்களாக வனத்துறையினர் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி யானை பரிதாபமாக உயிரிழந்தது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மின் இணைப்பு வழங்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய இளம் மின் பொறியாளர் ராஜு கைது செய்யப்பட்டார். கோம்பை கிராமத்தைச் சேர்ந்த முத்து மின் இணைப்பு கேட்டு செங்காட்டுப்பட்டி மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பித்த நிலையில் அதற்கு இளம் மின் பொறியாளர் ராஜு லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் முத்து புகார் அளித்தார். அதிகாரிகள் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய 3000 ரூபாய் தாள்களை முத்து வழங்கிய பொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் ராஜுவை கையும் களவுமாக பிடித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் திம்மனாமுத்தூர் கிராமத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் பெருமாளின் கண் திறந்ததாக பரவிய தகவலால் பக்தர்கள் குவிந்தனர். பெருமாளின் சிலையை ஒவ்வொருவரும் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். அப்போது பெண்மணி ஒருவர் சாமியாடியதால் பரபரப்பு நிலவியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. பட்டணம் சாலை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வெளியே நிறுத்தியுள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக தீப்பற்றியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இருப்பினும் இருசக்கர வாகனம் முற்றிலும் எரிந்து சேதமானது. மயிலாடுதுறையில் கிராம நிர்வாக அலுவலர்களின் வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக சிட்டா அடங்கல் பெற முடியவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல் விவசாயி அறுவடை பண்ணி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் சிட்டாடங்கள் ப்ராப்ளமாக இருக்குது. ரெவன்யூவில் விஓ எல்லாம் சைக் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்களுடைய நெல்லை விற்பனை பண்ணுறதுக்கான சங்கடங்கள் ரொம்ப சங்கடமாக இருக்குது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவின் 8ஆம் நாளில் பச்சை சாத்தி கோலாகலமாக நடைபெற்றது. சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு பச்சை பட்டுடுத்தி மறிக்கொழுந்து திருநீற்று பச்சிலை போன்ற பச்சை வண்ண மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து பச்சை சாத்தி கோலத்தில் காக்கும் கடவுளான திருமாலின் அம்சமாக பச்சை கடசல் சப்பரத்தில் 8 ரத வீதிகளையும் சுற்றி வலம் வந்தனர். தென்காசியில் அரிய வகை புள்ளிமான் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்தது. வனத்தில் இருந்து வெளியேறிய 3 வயது மதிக்கத்தக்க புள்ளிமான் செங்கோட்டையில் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது ரயிலில் அடிபட்டு உயிரிழந்தது. நிகழ்விடத்திற்கு சென்ற கால்நடை மருத்துவர்கள் மானை உடற்கூறாய்வு செய்து குற்றாலம் மலைப்பகுதியில் புதைத்தனர்.
கொடைக்கானல் அருகே பூண்டிமலை கிராமத்தில் அரசு அனுமதியின்றி கள்ளச்சந்தையில் மது பாட்டில்களை விற்பனை செய்வது தொடர்பாக திமுக பாஜக கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டது. பூண்டியில் உள்ள கடையில் சட்டவிரோதமாக விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருந்த மது பாட்டில்களை பாஜகவினர் கையில் எடுத்தனர். அப்போது அவர்களுக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் தியாகராஜ சுவாமிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தியாகேசா மறைக்காடா என பக்தி முழக்கத்துடன் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து எடுத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெட்டவாய்த்தலையைச் சேர்ந்த திமுக பிரமுகர் அருண் என்பவரின் கார் திருவள்ளக்குறிச்சி பிரிவு பாதை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சேதமடைந்த அருணின் கார் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுடி புதிய பேருந்து நிலையத்தை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருச்சுடியில் பல ஆண்டுகளாக பேருந்து நிறுத்தம் மட்டுமே இருந்து வந்த நிலையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அதனை ஏற்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 800 காளைகள் களம் கண்டன. மலையடிப்பட்டி புனித சவேரியார் தேவாலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 800 காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள சின்ன ஓங்காளியம்மன் மாசிகுண்டம் திருவிழாவையொட்டி 1000க்கும் மேற்பட்டோர் அலகு குத்தி அக்னிச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திரளான பக்தர்கள் பத்ரகாளியம்மன் அம்மன் வேடங்களிட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். நந்தவனத்திலிருந்து தொடங்கிய ஊர்வலம் திருச்செங்கோடு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோயிலை வந்தடைந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் பூச்சி தாக்குதல் அதிகரித்ததால் மா விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பல ஆயிரக்கணக்கில் செலவு செய்து மருந்துகள் தெளித்த போதிலும் மா பூக்களில் தத்துப்பூச்சி மற்றும் சாறு உறிஞ்சி பூச்சி தாக்குதல் அதிகரித்துள்ளது. இதனால் இந்த ஆண்டு மா விளைச்சல் குறைவாகத்தான் இருக்கும் என்று வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் பூச்சி தாக்குதலை தடுக்க வேளாண் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கின்றனர்.